கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு, த கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றிலும் மேலான அன்பை பத்தி பார்த்தோம். லவ் தட் நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோல்வியுறாத அன்பை பத்தி பார்த்தோம். அண்ட் லவ்விங் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லி பார்த்தோம். லவ் யோர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லி பார்த்தோம். power of forgiving love, மன்னிக்கும் அன்பின் வல்லமை என்னன்னு சொல்லி பார்த்தோம். love that sacrifices, தியாகம் செய்யும் அன்பு பத்தி பார்த்தோம். and nothing can separate us from God's love, தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். walking in love, அன்பில் நடப்போம் சொல்லி பார்த்தோம். love in action சொல்லி பார்த்தோம். இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால், God's love brings healing and hope, தேவனுடைய அன்பு சுகத்தையும் நம்பிக்கையும் தருகிறது. இதுவரைக்கும் தேவனுடைய அன்பு இப்படிப்பட்டதுன்னா நம்மளுடைய ஜீவனை மீட்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்மளுக்கு ஒரு உடல் நல சுகம் தேவை, மனம் சுகம் தேவை, அதோட நம்பிக்கை தேவை. சோ ஆண்டவருடைய அன்பு இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. வாசிப்போம். 147வது சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். சோ நம்ம யாருக்காவது இருதயம் நொறுங்கி போயிருக்கா? பிசிக்கலா இருதயம் நொறுங்கி போயிருந்தா நம்மளால ஜீவிக்கவே முடியாது இல்லையா? பட் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறதுன்னு சொல்லி பிறரை நம்பி நம்ம ஏமாந்துருக்கலாம். நம்ம நினைச்சது நடக்காம போய் எல்லாமே ஆப்போசிட்டா நடந்து அப்சைட் டவுனும் ஆயிருக்கலாம். அப்படியா இருக்கும் போது இருதயத்தினால ரொம்ப நொந்தவர்களாகவும் நொறுங்கி போனவர்களா இருப்போம் அல்லவா? அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருது. இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். மற்றவர்களால ஏமாற்றப்பட்டு இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம், அதனால காயமா இருக்கலாம் அந்த இருதயம். ஆண்டவர் அந்த காயத்தை கட்டுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நமக்கு முதல்ல இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு உடல் சுகத்தை விட மன வலிமை தான் அதிகம் முக்கியம். மன வலிமை அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம எதையும் சாதிச்சிடலாம் இல்லையா? சோ விமெனுக்கெல்லாம் மெயின் கேரக்டர் சொல்லுவாங்க, அவங்க உடல்ல பலவீனமா இருப்பாங்க, பட் மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்குமே மனதளவுல நமக்கு தைரியத்தை வர வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிற அவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அதனால நம்ம மன வலிமை பெரிதா இருக்கணும்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இடைபடுகிறார். நம்ம மற்றவர்கள் ஏமாற்றத்தை நினைத்து நம்ம இருதயத்தை நொறுங்கி கொண்டு இல்லாம, காயத்தை அதிகப்படுத்தி கொண்டு இல்லாம ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. இருதய நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், அவர் காயங்களை அவர் கட்டுகிறார். இந்த வார்த்தை உங்க காயங்கள் எல்லாம் ஆற்றும்னு சொல்லி நான் விசுவசிக்கிறேன். இந்த காயங்கள் எல்லாம் ஆற்றும்னு சொல்லி நீங்க விசுவசிங்க. இந்த மற்றவர்களால வந்த வேதனைகளையும் அவமானங்களையும் தூக்கி எறிந்து விட்டு, அவர்களால வந்த காயங்களை எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்ற நம்பிக்கையை மட்டும் நமக்குள்ள அதிகமாய் வைத்திருந்து இந்த உலகத்தை ஜெயிப்போம். அண்ட் நெக்ஸ்ட், கடவுள் நமக்கு கொடுப்பது என்னன்னா ஒரு நம்பிக்கை. God is giving you all hope. வாசிப்போம். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சோ இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளிடத்துல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு இல்லையா? சோ அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்குள்ள நம்பிக்கை பெறுகிறது இல்லையா? அவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு பிரசன்ஸ ஃபீல் பண்ண எல்லாருமே ரொம்ப தைரியமா இருப்பாங்க. சோ கிறிஸ்துவர்கள் எல்லாருமே ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பிரசன்ஸ், ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா கண்டிப்பா தைரியமா இருப்போம் இல்லையா? சோ நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சோ நமக்கு எது இருக்கோ இல்லையோ, சந்தோஷமும் சமாதானமும் தேவனால நிறைவா இருக்கும் இல்லையா? சோ அவர் இருக்கிறாருன்னும் போதே, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் தைரியமும் இருக்கும். சோ நம்ம எதவானாலும் பிரேக் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள கொடுக்குது இல்லையா?
சோ நாம ஒருத்தரை அதிகமா நேசிக்கிறோம்னா நம்ம தகப்பனாரையோ, தாயையோ, சகோதரனையோ, சகோதரியையோ, கணவரையோ, மனைவியையோ அதிகமா நேசிக்கும் போது, அவங்க நேசம் நம்ம மேல இருக்கும்போது நமக்கு எந்தவித பயமுமே இல்லை. அவங்க பாத்துக்குவாங்க, என் கணவர் என்ன பாத்துக்குவாரு, என் மனைவி என்ன பாத்துக்குவா, என் அப்பா என்ன பாத்துக்குவாங்க, எங்க அம்மா என்ன பாத்துக்குவாங்கன்னு சொல்லி தைரியமா இருப்போம். ஆனா இந்த அன்பெல்லாம் பொய்த்து போனாலும் ஆண்டவரோட அன்பு பொய்க்காது. அதற்கும் மேலாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவரா இருக்கிறார். சோ அவர் நம்மளை நேசிக்கும் போது நம்ம இன்னும் அதிகமாய் தைரியமா இருப்போம் இல்லையா? சோ நாம இனிமே இதயம் நொறுங்கி போனவர்களாகவும் காயப்பட்டவர்களாகவும் தென்படாம தைரியமா இருந்து மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறவர்களாய் நாம தென்படுவோம். அதுதான் ஆண்டவருடைய அன்பு நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த கிஃப்ட கொடுக்க செய்யும்படியாய் நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கே பிரோஜனம் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இப்போ அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய், அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியா ஆண்டவர் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல உங்களையும் நடத்துவார். சோ இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மேல் காட்டின அந்த பெரிய அன்பை மற்றவர்களிடத்திலும் நாமளும் காட்டி ஆண்டவருக்கு சீஷராய் நாம் தென்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிற ஆண்டவரே. God's love brings healing and hopeங்கிற டாபிக்ல ஆண்டவரே உங்க வசனங்களை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே அப்பா அம்மை துதிக்கிற ஆண்டவர். அப்பா என்னோட ஜெபத்துல ஈடுபட்டு இருக்கிற சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பெரியோரையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. அப்பா இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம் ஆண்டவரே, காயப்பட்டு இருக்கலாம். அந்த இருதயத்தெல்லாம் ஆண்டவர் அப்பா குணப்படுத்துகிறவர் நீங்க, காயங்களை கட்டுகிறவர் நீங்க. அப்பா நீங்க ஆண்டவரே குணப்படுத்தினது நிமித்தம் உங்க அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாய் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை மாற்றுங்க. உங்க அன்பு அவர்களை தாங்கணும் கர்த்தாவே. உங்க அன்பு அற்புதங்களை செய்யணும், சுகம் அளிக்கணும், நம்பிக்கையை தரணும் கர்த்தாவே. அப்பா அதை ஆண்டவரே ஊரெங்கும் பிரசங்கிக்க உங்க பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால்